இன்று காலை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பார்த்தசாரதி மீது சட்டத்தை காக்க வேண்டிய காவல் ஆய்வாளர் இழிவுச் சொற்களும் வன்முறையும் செலுத்திய அந்த நொடி வழக்கறிஞர் சமூகத்தை இழிவுபடுத்துறது இல்லாம ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அவரை கடுமையாக தாக்கி சுமார் 2 மணி நேரமாக காவல் நிலையத்திலேயே அடைத்து வச்சிருக்கிறார். சட்டவிரோதமாக காவல் நிலையத்தில் அடைத்து வச்சிருக்கிறார். அப்போ தொடர்ந்து அங்க வழக்கறிஞர் கூடிய நிலையில அவரை வெளியில அனுப்புறாங்க. நீதியின் அடித்தளத்தையே உலுக்கியது. இந்த அநியாயச் செயலை வன்மையாக கண்டித்து வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகம் முன்னெடுத்த போராட்டத்தில் வழக்கறிஞர் முஜிபுர் ரஹ்மான் கலந்து கொண்டார். தாம்பரத்தில் வழக்கறிஞர்கள் ஒன்றிணைந்து சாலை மறியல் போராட்ட களத்தில் இறங்குகின்றனர். இது ஒரு மனிதருக்கான போராட்டம் அல்ல, சட்டத்தின் மரியாதைக்கான முழக்கம். இது குறித்து அவருடைய மூத்த வழக்கறிஞர்களுக்கு தகவல் சொல்லி இன்றைக்கு அவரை கொண்டு போய் மருத்துவமனையில அட்மிட் செஞ்சு அவருக்கு ஏஆர் வாங்கியிருக்கு.